சமுத்திர நீர்பரப்பில் இதழிலிருந்து மிதக்கும் சிப்பி ஒரு துளி மழை நீருக்காக காத்திருக்கிறது அப்படின்னு அந்த கவிதை முடிஞ்சது. சமுத்திர நீர்பரப்பில் இதழிலிருந்து மிதக்கிறது சிப்பி ஒரு துளி மழை நீருக்காக அப்படின்னு எழுதியிருந்தது. எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொன்னாதான் சரியான விடை அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ஒரே ஆச்சரியம், புரியலங்கிறது சரியான விடையா? திட்டுவார்னு நினைச்சுட்டு இருந்தா அவர் புரியவில்லை என்பதுதான் சரியான விடை அப்படின்னு சொன்னாரு. ஏன்னு சொன்னா இது ஜப்பான் மொழியில் எழுதப்பட்ட கவிதை. சிப்பிகள்லாம் கடலுக்குள்ளார இருக்குமா, அந்த மழை பொழியக்கூடிய நேரத்துல, மழை பெய்து கொண்டிருக்கிற அந்த நேரத்துல என்ன பண்ணுமா, சிப்பி எல்லாம் நீருக்கு மேல மிதக்குமா. அப்படி மிதக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நீரின் அடர்த்தியை விட சிப்பியின் அடர்த்தி அதிகம். ஆனால் ஒரு நம்பிக்கை, ஒரு தொன்மமாக என்ன சொல்றாங்கன்னா, அப்படி மிதக்கிற போது மழை பெய்து கொண்டிருக்கு இல்லையா, அந்த மழை பெய்து கொண்டிருக்கிற போது அது மூடி இருக்கக்கூடிய அந்த சிப்பி இதழை திறந்து கொண்டு அப்படியே நகர்ந்து கொண்டு இருக்குமா. எதுக்குன்னா மழை துளிகள் இந்த சிப்பிக்குள்ளார விழுந்த உடனே அந்த சிப்பி அந்த இதழை மூடிக்கொண்டு மறுபடியும் தண்ணிக்குள்ளார போயிருமா. அப்படி தண்ணிக்குள்ளார போகுது இல்லையா, அந்த மழை நீரில் இருந்து உருவாகுவதுதான் முத்து அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு ஜப்பான்ல. ஆனால் அறிவியல் முறைப்படி அது கிடையாது அப்படின்னாரு.